எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பான ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். நிதி ஒழுங்கு விதிகளை ஆரம்பத்தில் இருந்து அப்படியே ஒரு ஒழுங்குமுறையாக கற்பது என்பதை தாண்டி அதனுடைய முக்கிய பாகங்களை ஊடறுத்து கற்பது பரீட்சை நோக்கில் பயனுடையதாக இருக்கும். அவ்வப்போது நாங்கள் ஆங்காங்கு துண்டங்களாக கற்பதன் மூலமாக சில அத்தியாயங்களை முழுமையாக நிறைவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான பகுதிகள் அதே போல் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, நாங்கள் சேலமருவில் கற்றுக்கொள்கிற விடயங்களை தவிர என்னுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட ஏற்கனவே கலந்துரையாடிய காணொளிகள் இருக்கிறது. அவற்றையும் இயலுமான அளவுக்கு பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு பார்க்கிற போது ஏதேனும் தெளிவின்மைகள் அல்லது விளக்கம் இல்லாமல் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்குற போது நான் அந்த தொலைபேசி அழைப்புக்கு பதிலளிக்க முடியாத நிலைமையில் இருந்தால் நீங்கள் சிரமப்படுவீங்க, கவலைப்படுவீங்கள். ஆகவே அதை தவிர்த்து கொண்டு வாட்ஸ்அப் இலக்கம் உங்கள்கிட்ட இருக்குது. வாட்ஸ்அப்பில் குரல் ஒலிப்பதிவாகவோ அல்லது செய்தியாகவோ நீங்கள் டைப் பண்ணி போட்டாலும் பரவாயில்லை. நான் பார்த்துட்டு எனக்கு நேரம் கிடைச்ச உடனே உங்களுக்கான பதிலை தருவேன். நீங்கள் அப்படி பார்த்துக்கொள்ளே. சரி, இன்றைய சேலமர்வில் நாங்கள் நிதி ஒழுங்கு விதிகளினுடைய 2வது அத்தியாயம் தொடர்பாக பார்க்க இருக்கோம். நிதி ஒழுங்கு விதிகளின் 2ஆம் அத்தியாயம். 2வது அத்தியாயத்துக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது செலவு மீளளிப்பு, பதிவளித்தல் முதலியவற்றுக்கான செலவு மீளளிப்பு, பதிவளித்தல் 3 விடயங்கள் முதலியவற்றுக்கான அதிகாரம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கு. இதிலையும் நாங்கள் இதனுடைய ஒரு உபபிரிவாக இருக்கக்கூடிய 3வது பிரிவு நட்டங்களும் விட்டு விடுதல்களும், அது விட்டு விடுத்தல்களும் என்று கிடக்கு, விட்டு விடுதல்களும் 3வது பிரிவு நட்டங்களும் விட்டு விடுதல்களும் என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு பேசப்போம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளாக, நிதி ஒழுங்கு விதிகளினுடைய முக்கியமான பகுதிகளாக நாங்கள் கருதுகிற பகுதிகளை அவ்வப்போது இவ்வாறு ஒரு ஊடகத்தை கற்ற என்கிற நெறிமுறையின் கீழ் நாங்கள் படித்துக்கொள்வோம். இந்த நட்டங்கள் தொடர்பாக பல பரீட்சைகளில், போட்டி பரீட்சைகள்லையும் வினைத்திறமை காண்தர பரீட்சைகள்லையும் பல கேள்விகள் கடந்த காலங்களில் வந்திருக்குது. தொடர்ச்சியாக வினாக்கள் கேட்கப்படுகிற ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு கொத்து வினா, அப்படி ஒரு சுளையாக வினாவாக இருக்கக்கூடிய பகுதி. இது உதிரியாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக இல்லை. ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு உபபிரிவுமே ஒரு வினாவாக அமையக்கூடியதாக இருக்கும். இப்போ இங்கே நாங்கள் நட்டம் என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். நட்டங்கள் மற்றும் விட்டு விடுதல்கள். முதல்ல நட்டங்கள் என்றால் என்ன என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். சரிதானே? இந்த நட்டம் என்பதற்கான வரைவிலக்கணம் ஒன்று நாங்கள் கீழே சொல்ல போகிறோம். நிதி ஒழுங்கு விதி 102 நட்டம் என்பதற்கான வரைவிலக்கணம் சொல்லுவோம். நான் இலகுவாக உங்களுக்கு விளங்கக்கூடியதாக சொல்லுகிறேன். இதே ஒரு கேள்விக்கு விடையாக நீங்கள் எழுத வேண்டாம். உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக, அந்த பகுதியை எளிமையாக விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். நட்டம் என்று சொல்லுவது அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்ற நிதி ரீதியான இழப்புகளை நாங்கள் நட்டம் என்று சொல்லலாம். அதில் சில விடயங்கள் நட்டம் என்பதற்குள்ள வரலாம். சரிதானே? அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், நிதி என்பவற்றில் ஏற்படுகிற இழப்புகளும் சேதங்களும், அரசாங்கத்தினுடைய சொத்துக்களில் ஏற்படுகிற இழப்புகளும் சேதங்களும், அதே போல் அரசுக்கு வருமதியாக உள்ள தொகைகளை பெற முடியாமல் போகும், அரசுக்கு கிடைக்க வேண்டிய தொகைகளில் ஒரு பகுதியை கைவிட வேண்டியதாக வர வேண்டிய வருமதிகளை நீக்குகின்ற அல்லது கைவிடுகின்ற நிகழ்வுகளையும் நாங்கள் நட்டம் என்பதாக விளங்கிக் கொள்ளலாம். எழுதி கொள்ளலாம் அல்ல, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இப்படி எழுதி கொள்வதில்லை, விளங்கிக் கொள்ளலாம். அரசாங்கத்தினுடைய நிதி மற்றும் சொத்துக்கள், அரசாங்க பணமும் சொத்துத்தான், நாங்கள் அது தனியாக சொல்லுகிறோம். அரசாங்க பணம் மற்றும் சொத்துக்கள் ஆகியவற்றுக்கு ஏற்படுகிற நட்டங்கள், இழப்புக்கள், சேதங்கள். இழப்புகள் என்றால் இல்லாமல் போவது, சேதங்கள் என்றால் அது பழுதடைகிறதோ உடைஞ்சு போகிறதோ ஏதோ. சரிதானே? அப்போது இழப்புக்கள், சேதங்கள் என்பவற்றை நட்டங்களாக கருதலாம். அதே போல் அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகை, அரசாங்கத்தினால் அறவிட வேண்டிய ஒரு தொகையை கைவிடுவது, விட்டு விடுவது போன்றதையும் நட்டங்கள் என்பதாக அமையலாம். இப்போ இங்கே ஒரு உத்தியோகத்தருடைய
அரசாங்க உத்தியோகத்தருடைய அல்லது உத்தியோகத்தர்களுடைய தவறு, தாமதம், களவு, மோசடி, பிழையினால் உண்டாக்கப்படுமாக இருந்தால் அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற இவ்வாறான நட்டம், அதாவது அரசாங்கத்தினுடைய நிதி மற்றும் சொத்துக்கள் இல்லாதொழிதல், சேதமடைதல் மற்றும் அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வருமதிகளை கைவிடுவது அல்லது நீக்க வேண்டியதாக காணப்படுதல் ஆகியவை நாங்கள் நட்டங்கள் என்பதாக கருதி கொள்ளலாம். இவ்வாறு ஏற்படுகிற நட்டங்கள் ஒரு உத்தியோகத்தருடைய தவறு, தாமதம், களவு, மோசடி போன்றவற்றினால, கவனஈனம், தவறு, தாமதம், கவனஈனம், களவு, மோசடி போன்ற காரணங்களினால ஏற்படுமாக இருந்தால், அல்லது அவர் திணைக்களத்தினுடைய சட்டங்களையும் நிதி ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டளைகளையும் பின்பற்றாமையால் எழுந்ததாக இருந்தால், அந்த உத்தியோகத்தர்கள் அந்த நட்டத்தை அவர்கள்தான் ஈடு செய்ய வேண்டும். நட்டம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளுகிறோம், எழுதுறதுக்காக அல்ல. இரண்டாவது, இவ்வாறு ஏற்படுகிற நட்டம் அரசாங்கத்தினுடைய நிதி மற்றும் சொத்துக்களிலே ஏற்படுகிற இல்லாத போதல், சேதமடைதல், அரசாங்கத்துக்கு வருமதியான ஒரு தொகையை விட்டுவிடுதல், கைவிடுதல் போன்ற விடயங்களை நாங்கள் நட்டங்களாக கருத்தில் கொள்ளுகிறோம். அவ்வாறு ஏற்படுகிற நட்டங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய, இங்கே பிழை என்கிற வார்த்தை இருக்குது, நான் தவறு என்று சொல்லுகிறேன், தவறு, தாமதம், களவு, மோசடி, கவனஈனம் போன்றவற்றினால உண்டாக்கப்பட்டிருந்தால், அல்லது நிதி ஒழுங்கு விதிகளையும் நிர்வாக வழிகாட்டிகளையும் பின்பற்றாமையால் ஏற்பட்டிருந்தால், அவ்வாறு எழுகின்ற நட்டங்கள் அந்த உத்தியோகத்தினால ஈடு செய்யப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த விடயத்தை தான் நிதி ஒழுங்கு விதி 156 முதலாம் பிரிவு நட்டத்துக்கான பொறுப்பு என்கிற வார்த்தையினால சொல்லுது. அப்போ நட்டத்துக்கான பொறுப்பு என்பது அரசாங்க பணம், சொத்துக்கள் என்பவற்றுக்கு ஏற்படுகிற அழிவு, சேதம் இல்லாத போதல், அதுபோல் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஒரு தொகையை விட்டுவிடுதல், கைவிடுதல் போன்றவை காரணமாக அரசாங்க உத்தியோகத்தர் அதற்கு காரணமாக இருப்பார் என்பவற்றுக்கு அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்கள் காரணமாக இருப்பார்களாக இருந்தால், அது அவர்களுடைய தவறு, தாமதம், கவனஈனம், களவு, மோசடி போன்றவற்றினால் எழுந்ததாக இருந்தால், அல்லது அவர்கள் நிதி ஒழுங்கு விதிகளையும் நிர்வாக சட்டங்களையும் பின்பற்றாமல் இருந்தால், அதன் காரணமாக நட்டம் ஏற்பட்டிருந்தால் அந்த நட்டத்தை அவர்கள் ஈடு செய்ய வேண்டியதாக இருப்பார்கள் என்பதுதான் மேலோட்டமாக நட்டத்துக்கான பொறுப்பு. ஆனால் இந்த நட்டத்துக்கான பொறுப்பு என்றால் என்ன என்று கேட்கப்படுமாக இருந்தால், நட்டத்துக்கான பொறுப்பு என்பதால் கருதப்படுவது யாது என்று கேட்கப்பட்டால், நீங்கள் நிதி ஒழுங்கு விதி 156 ஒன்றை கையில் எடுத்து வச்சுக்கொண்டு அந்த பகுதியைத்தான் விளங்கப்படுத்த. நிதி ஒழுங்கு விதி 156 அதனுடைய முதலாம் பிரிவினால் நட்டத்துக்கான பொறுப்பு என்பது சொல்லப்படும். அப்போ முதல்ல சொல்ல வேணும், நாங்கள் இதை 3 அல்லது 4 பிரிவுகளாக பிரித்து துண்டம் துண்டமாக எழுதலாம், முழுமையான புள்ளிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலாவது சொல்ல வேணும், ஒரு உத்தியோகத்தர் அவருடைய தவறு, தாமதம், கவனஈனம், களவு, மோசடி போன்றவற்றினால் அரசாங்கத்துக்கு விளைவிக்கின்ற நட்டம் எதற்கும் அவரே பொறுப்பாளியாக கருதப்படுவார். அத்தோடு அந்த நட்டத்தை அவர் ஈடு செய்தலும் வேண்டும். இது முதலாவது விஷயம். சரிதானே? அரசாங்க உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய தவறு, தாமதம், கவனஈனம், களவு, மோசடி போன்றவற்றினால் அரசாங்கத்துக்கு விளைவிக்கின்ற நட்டம் எதற்கும் அவரே பொறுப்பாளியாக கருதப்படுவார். அத்தோடு அத்தகைய நட்டத்தை அவர் ஈடு செய்ய வேண்டும். இரண்டாவது விடயமாக நாங்கள் அதை பிரித்து காட்டலாம். ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலையேனும், ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலையேனும் முறையான அதிகாரம் இல்லாமல் அல்லது நிதி ஒழுங்கு விதிகள், ஏனைய ஒழுங்கு விதிகள்
பொருத்தமான நிர்வாக வழிகாட்டிகள் அறிவுறுத்தல்களுக்கு இணங்காமல், முதலாவது முறையான அதிகாரம் இல்லாமல், இரண்டாவது நிதி ஒழுங்கு விதிகள் ஏனைய நிர்வாக வழிகாட்டிகள் ஒழுங்கு விதிகளுக்கு அமையாமல், மூன்றாவது நியாயமான அளவு கவனம் செலுத்தாமல், அல்லது நான்காவது களவாக செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யுமாறு பணித்தால் அதனால் ஏற்படும் நட்டத்திற்கு அவரே பொறுப்பாளி ஆவார். முதலாவது விஷயம் ஒரு உத்தியோகத்தர் செய்தது. இரண்டாவதா நாங்கள் சொன்னது செய்விச்சது. முதலாவது எப்படி செய்தது? ஒரு உத்தியோகத்தருடைய தவறு, தாமதம், கவனையினம், களவு, மோசடி என்பவற்றினால் அரசாங்கத்துக்கு அவர் விளைவிக்கின்ற நட்டம் எதற்கும் அவர்தான் பொறுப்பாளி. அத்தோடு அந்த நட்டத்தை அவர் தனிப்பட்ட முறையில் ஈடு செய்ய வேணும், அவர் தான் செலுத்த வேணும் அந்த நட்டப்பெருமை. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு, ஒரு உத்தியோகத்தர் செய்வித்தால் அல்லது செய்ய அனுமதித்தால். எப்படி செய்தால்? ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலையாவது முறையான அதிகாரமின்றி செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யும்படி பணித்தால், அல்லது நிதி ஒழுங்கு விதிகள் ஏனைய ஒழுங்கு விதிகள் பொருத்தமான நிர்வாக வழிகாட்டிகளின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்காமல் அவற்றுக்கு முரணாக செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யும்படி பணித்தால். அது நாங்கள் பொதுவாக அந்த செய்ய அனுமதித்தால் செய்யும்படி பணித்தால் என்பதை இறுதியில் கொண்டே போட போகிறோம். இப்படி எழுதலாம்: ஒரு உத்தியோகத்தர் எந்த ஒரு செயலேனும் முறையான அதிகாரம் இல்லாமல் அல்லது நிதி ஒழுங்கு விதிகள் ஏனைய நிர்வாக வழிகாட்டிகளின் அறிவுறுத்தல்களுக்கு அமையாத வகையில் அல்லது நியாயமான அளவு கவனம் செலுத்தாமல் அல்லது களவாக செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யும்படி பணித்தால், செய்ய அனுமதித்தால் அல்லது செய்யும்படி பணித்தால் அதனால் ஏற்படும் நட்டம் எதற்கும் அவரே பொறுப்பாளி ஆவார். அப்ப நட்டத்துக்கான பொறுப்பு 2 பாயிண்ட் சொல்லிட்டு சரிதானே? இனி அடுத்த பெரிய விஷயத்துக்கு போறோம். எந்த ஒரு உத்தியோகத்தரிடமும் அரசாங்கத்தினால் அவருடைய கட்டுக்காப்பில் வைக்குமாறு வழங்கப்படுகின்ற எந்த ஒரு பொருளையும், ஒவ்வொரு அரசாங்க உத்தியோகத்தரும் அரசாங்கத்தினால் அவரிடம் கட்டுக்காப்பில் வைக்கும்படி வழங்கும் எந்த பொருளையும் முறைப்படி கையேற்றல், அதனை கட்டுக்காப்பு செய்தல், முறையாக உபயோகித்தல், அதனை உரிய வகையில் முடிவு செய்தல், உரிய வகையில் தீர்ப்பனவு செய்தல், அதை கொடுத்து தீர்க்கவும், உரிய வகையில் கையளித்தல், அதான் உரிய வகையில் முடிவு செய்தல் ஆகியவற்றுக்கு எந்த வேளையிலும் அவர்தான் பொறுப்புடையவராக இருப்பார். அப்போ நாங்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறோம். எந்த ஒரு உத்தியோகத்தரும் அல்லது அரசாங்கத்தில் பணியாற்றுகிற ஒவ்வொரு உத்தியோகத்தரும் அரசாங்கத்தினால் அவரிடம் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ கட்டுக்காப்பில் வைக்கும்படி வழங்குகின்ற எந்த ஒரு பொருளையும் முறையாக கையேற்று அதனை பாதுகாப்பாக கட்டுக்காப்பு செய்து உரிய வகையில் உபயோகித்து அதனை முடிவு செய்தல் ஆகிய விடயங்களுக்கு அவர் எந்த வேளையிலும் பொறுப்புடையவராக இருப்பார். அவரிடம் ஒப்படைக்கப்படுகின்ற கட்டுக்காப்பில் வைக்குமாறு ஒப்படைக்கப்படுகின்ற பொருட்கள் இழக்கப்பட்டால், சேதப்படுத்தப்பட்டால் அல்லது அதை பற்றிய கணக்கை தரும்படி கேட்கும் பொழுது அவ்வாறு செய்ய தவறினால் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர் அந்த பொருளின் பெறுமதியை செலுத்த வேண்டி நேரிடும். சரியா? அப்போ நாங்கள் சுருக்கமாக சொல்லுகிறோம், அரசாங்க சொத்து எதையாவது கட்டுக்காப்பில் அவருடைய பொறுப்பில் கொடுத்தால் அதை உரிய வகையில் பெற்று கட்டுக்காப்பு செய்து முறையாக உபயோகித்து ஏற்ற வகையில் அதன் பொறுப்பிலிருந்து விடுபடுதல், ஏற்ற வகையில் அதனை தீர்வு செய்தல் அல்ல முடிவு செய்தல் ஆகியவற்றுக்கு அவர் எல்லா வேளையிலும் பொறுப்புடையவராக இருப்பார். அவ்வாறு கையளிக்கப்பட்ட கட்டுக்காப்பில் வைக்கும்படி கையளிக்கப்பட்ட எந்த பொருளையாவது இழக்கப்பட்டால், சேதப்படுத்தப்பட்டால், அது பற்றிய கணக்கை கேட்கும்போது அவரால் கணக்கு காட்ட முடியாமல் இருந்தால் அவர் அந்த பொருளின் பெறுமதியை செலுத்த வேண்டி நேரிடும். அத்தோடு நிதி ஒழுங்கு விதிகள்
ஏனைய நிர்வாக வழிகாட்டிகள் ஆகியவற்றில் கவனமில்லாமல் அல்லது அசட்டையாக இருந்தால், அவற்றுக்கு அமைவாக அவர் செயற்பட தவறி இருந்தால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்கப்படுதல் வேண்டும். இதைத்தான் நாங்கள் நட்டத்துக்கான பொறுப்பு என்று சொல்லி விளங்கும். இதைத்தான் நாங்கள் நட்டத்துக்கான பொறுப்பு என்பதாக சொல்லுவோம். சரிதான். அதனால தான் சிராப்பர்கள், காசாளர்கள், கரும வீடு எழுதினர்கள், பண்டகசாலை காப்பாளர், ஸ்டோர்கீப்பர், பண்டகசாலை எழுதினர் ஆகியோர் தங்களுடைய பதிவுகளை நாளது வரைப்படுத்தி அப்டேட் பண்ணி எழுதி வச்சிருக்க வேணும். தங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அரசாங்க பொருட்களை கட்டுக்காப்பாக வைத்து முறையாக அவை விநியோகிக்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது 156 ஒன்றில் சொல்லப்பட்ட நட்டத்துக்கான பொறுப்பு. இனி நட்டத்துக்கான பொறுப்பு கேட்கப்பட்டால் நீங்கள் முதலாவதுல 2 பாயிண்ட்ஸ், 2ஆவதுல 2 பாயிண்ட்ஸ். முதலாவது ஆனா அதில் 2 விடயம் எழுதுறீங்க. ஒரு உத்தியோகத்தர் நட்டத்துக்கு பொறுப்பாக இருந்தார், அதாவது அவருடைய தவறு, தாமதம், களவு, மோசடி, கவனஈனம் என்ன போன்றவற்றினால அவர் அரசாங்கத்துக்கு நட்டத்தை விளைவித்தால் அவர் அந்த நட்டத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும், அதன் பெறுமதியை செலுத்த வேண்டும். முதலாவதனுடைய 2வது உபபிரிவு, ஒரு உத்தியோகத்தர் முறையான அதிகாரம் இல்லாமல் அல்லது ஒழுங்கு விதிகளை பின்பற்றாமல் நியாயமான அளவுக்கு கவனம் செலுத்தாமல் அல்லது களவாக ஒரு விஷயத்தை செய்ய அனுமதித்தால், செய்யும்படி பணித்தால் அதனால் ஏற்படுகிற இந்த நட்டத்தையும் அவரே பொறுப்பெடுக்க வேண்டும். 2வது விஷயம், அதில் 2 பாயிண்ட் சொல்ல வேண்டும். ஒன்று, ஒரு உத்தியோகத்தர்கிட்ட தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ அவருடைய கட்டுக்காப்பில் வைக்கும்படி வழங்கப்படும் அரசாங்கத்தினுடைய சொத்தாக அல்லது எந்த பொருளை அரசாங்கத்தினுடைய சொத்தாக இருக்க வேண்டும் இல்லை, அவர்கிட்ட கொடுத்தால் கட்டுக்காப்பில் வைத்திருக்கும்படி வழங்கும் எந்த ஒரு பொருளையும் அதை முறைப்படி பெற்று பாதுகாப்பாக கட்டுக்காப்பு செய்து முறையாக உபயோகித்து ஏற்ற வகையில் முடிவு செய்வது அவருக்கு எந்த வேளையிலும் அதோட பொறுப்பாக இருப்பார். பொருள் இழக்கப்பட்டால், சேதப்படுத்தப்பட்டால், அது பற்றிய கணக்கை கேட்கும்போது அவரால் கணக்கு காட்ட முடியாமல் இருந்தால் அதனுடைய பெறுமதியை அவர் செலுத்த வேண்டி இருக்கும். அது மட்டுமில்லை, அவர் ஒழுங்கு விதிகளுக்கு அமைவாக நடந்து கொள்ளவில்லை என தெரிய வந்தால் அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கையும் எடுக்க வேண்டும். சரி, இதைத்தான் நாங்கள் நட்டத்துக்கான பொறுப்பு என்று சொல்லி சொல்லுவோம். இனி நாங்கள் நட்டம் என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். இந்த விடயத்தில் நட்டம் என்றால் என்ன என்று சொல்லி உங்கள்கிட்ட கேட்பேன். நட்டங்கள் என்பதனால நீங்கள் கருதுவது என்ன? சரிதானே? இதில் நாங்கள் பேச போகிற 102 தொடக்கம் 112 வரை உள்ள ஒழுங்கு விதிகளின் கீழ் 112 இல்லை 111 112 ஆகிய நிதி ஒழுங்கு விதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கவில்லை. அதன் பின்னால் 113 நாங்கள் விட்டு விடுதல்கள் என்று இன்னொரு வகை இருக்குது. அப்போ நாங்கள் 101 இருந்து ஆரம்பிக்கிறோம், 110 வரைக்கும் கழிச்சு கொண்டு போகலாம். இதில் 102 இருந்து 110 வரையான பகுதிகளில் காட்டப்படக்கூடிய நட்டம் என்ற சொல்லுக்கு நீங்கள் பொருள் கோடல் செய்ய வேண்டும். முதலாவது, நட்டம் என்பதனுக்குள்ள அடங்குபவை எவை? நட்டம் என்ற விஷயத்துக்குள்ள இதை உள்ளடக்கலாம். நாங்கள் முதலே பார்த்து வச்சிருக்கிறோம், அரசாங்க பணம் அல்லது அரசாங்க சொத்துக்களுக்கு ஏற்படுகின்ற குறைவு அல்லது இல்லாத போதிலும் அரசாங்கத்துக்கு வர வேண்டியது வராமல் போகிறதை நாங்கள் நட்டம் என்று பொதுவாக கருதினாங்கள். அதுக்குள்ளே என்னென்ன அடங்கும்? இப்போ நட்டங்கள் என்பதனுக்குள்ள அடங்குவ வேண்டாம், அதை எழுதக்கூடாது. நாங்கள் படிக்க போகிறது தான் எழுதப்போம். சரிதானே? நட்டம் என்பதனுள் அடங்குபவை எவை? முதலாவது, அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். அதுக்குள்ள அடங்குறது முதலாவது அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். அரசாங்க உடைமைகள், அரசாங்கத்துக்கு உரித்தானவற்றின் உருப்படியான நட்டம் என்றால் முழுசா இல்லாமல் போகும். சரிதானே? அந்த பிசிக்கலாக அது லொஸ்ட். அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இந்த அரசாங்க உடைமைகள் என்பதற்கான அடைமொழிகளாக அல்லது ஒரு விவரித்தலாக ஒரு டிஸ்கிரிப்ஷனாக மேலே சொல்லப்பட்டிருக்கு. பணம், முத்திரைகள், பண்டங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், பயணச்சீட்டுக்கள், இது மட்டுமில்லை, முதலியன, இவற்றிலே ஆரம்பித்து இன்னும் பல விடயங்கள் முதலியன உட்பட
இவை எல்லாம் உள்ளடங்குகிற அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இப்போ விஷயம் அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம் தான். சரிதானே? நட்டம் என்பதற்குள் அடங்குவது அரசாங்கத்துக்கு உரித்தான ஒன்று இல்லாமல் போனால். அதை விளக்கமாக எழுதியிருக்கு. நாங்கள் இதில் இருக்கிற மாதிரி எழுதணும். பணம், முத்திர, பண்டங்கள், உயிர் வகைகள், பயிர் வகைகள், தாவர வகைகள், பயிரச்சீட்டுகள் முதலியன உட்பட்ட அவ்வளவும் விவரித்தல் என்ன? அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இரண்டாவது, பண மதிப்புள்ள உடைமைகளின், அரசாங்கத்துக்கு சொந்தமல்லாத பண மதிப்புள்ள உடைமைகளின் நட்டமும் சேதமும். அரசாங்கத்துக்கு சொந்தம் அல்லாத உடைமைகளின், முதலாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான உடைமைகளின் உருப்படியான நட்டம். சரிதானே? அதே போல இரண்டாவதாக, உண்மையாக நான் அடிக்கடி சொல்லுகிறது, இரண்டாவதாக இதை நாங்கள் பார்த்து வச்சிருந்தா நல்லம் அரசாங்க உடைமைகளுக்கான சேதம். முதலாவது அரசாங்க உடைமைகளின் நட்டம், உருப்படியான நட்டம். இரண்டாவது அரசாங்க உடைமைகளின் சேதம், அரசாங்க சொத்துக்களுக்கு ஏற்படுகிற சேதம். மூன்றாவது விடயம், அதுதான் இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்குது, அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதிலும் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற பணப்பெறுமதி உள்ள உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். இங்கே நட்டத்தை தனியாக சேதத்தை தனியாக சொல்லி ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து சொல்கிறோம். அரசாங்கத்தின் உடைமையாக இல்லாத போதிலும் அதன் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டிருக்கின்ற பண மதிப்புள்ள உடைமைகளின் நட்டம் அல்லது சேதம். இப்போ மூன்று விஷயமும் உங்களுக்கு கிளியர். முதலாவது என்ன சொன்னாங்கள்? அரசாங்க உடைமைகளின் உருப்படியான நட்டம். இரண்டாவது அரசாங்க உடைமைகளுக்கு ஏற்பட்ட சேதம், அதை மூன்றாவதாக எழுதி வச்சிருக்கிறோம். மூன்றாவது அரசாங்கத்தினுடையது அல்ல, ஆனால் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைக்கப்பட்டிருக்கிற பணப்பெறுமதியுள்ள உடைமைகளுக்கு ஏற்படுகிற நட்டமும் சேதமும், நட்டம் அல்லது சேதம். நான்காவது அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய தவறினால் ஏற்பட்ட செலவு. அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய தவறு, தாமதம், அசட்டேன தவறு, தாமதம், கவனையினம், களவு, மோசடி போன்றவை காரணமாக ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை. அப்போ அரசாங்க உத்தியோகத்தர் கவனம் இல்லாமல் அசட்டை செய்து அவருடைய தாமதத்தினால, அவருடைய தவறினால, தவறு, தாமதம், அசட்டை, கவனையினம் போன்றவற்றினால ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை, இதை நாங்கள் நட்டமாக கருதுவோம். அரசாங்க உத்தியோகத்தருடைய கவனையினம், அசட்டை, தாமதம், தவறு போன்றவற்றினால ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழித்த தொகை. நாலாவது, கொடுக்க வேண்டிய தொகையை விட மேலதிகமாக கொடுத்தது, மேலதிக கொடுப்பது. கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பது, அதாவது கொடுக்கக்கூடாததுக்கு கொடுத்தது. உதாரணத்துக்கு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுகிற அலுவலர்களுக்கு பெரியாட செலவை வழங்கக்கூடாதுன்னு இருக்கு. அவர்களுக்கு இலவச புகையிரதான சீட்டு வழங்கலாம், அதை கிளைம் பண்ணி சிடிஏ கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஆனால் அதை சிடிஏ போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க. சரிதானே? அவர்கள் இணைந்தபடி பிரியாண செலவையும் இணைந்தபடியையும் போட்டு வவுச்சர் போட்டு நீங்கள் பேமெண்ட் செய்துட்டீங்க. இதை சொல்வது கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனக்கு. தவறான குழாத்தினர்களுக்கு கொடுப்பனர், யாருக்கோ கொடுக்க வேண்டியதை வேறு யாருக்கோ கொடுத்தாச்சு. இதனாலே ஏற்பட்ட நட்டங்கள். மேலதிக கொடுப்பனவு, கிரமமற்ற அல்லது தவறான கொடுப்பனவு, தவறான நபர்களுக்கும் குழுக்களுக்கும் செய்யப்பட்ட கொடுப்பனவுகள், இவை நட்டம் என்பதற்குள்ள அடக்கம். சரிதானே? இந்த அஞ்சையும் அழகாக பார்த்து வச்சிருந்தால் சரி. இன்னொன்று, நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடுகளினால் எழுகின்ற நட்டங்கள். நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடு பிறகு நாங்கள் பார்ப்போம், இப்போதைக்கு வேண்டாம். சரிதானே? அடிப்படையாக சொன்னால் அடிதல் சேர் புத்தகங்களினுடைய இழப்புக்கள் தொடர்பான நட்டம். பணத்துக்கு பதிலாக பயன்படுத்துகிற ஆவணங்கள் இழக்கப்படுகிற போது, அதாவது பணம் பெறப்படும் போது வழங்குகின்ற ஆவணங்கள் தான் அடிதல் சேர் புத்தகங்கள், அல்லது பணத்துக்கு பதிலாக வழங்கப்படுகிற ஆவணங்கள், அவை இழக்கப்படும் போது அதனாலே ஏற்படுகிற நட்டங்கள். இப்போ 6 வகையான விடயங்கள் நட்டங்கள் என்பதற்குள்ளே அடங்குது. முதலாவது அரசாங்க சொத்துக்களின் உருப்படியான நட்டம்.
இரண்டாவது அரசாங்கத்தின் சொத்து அல்ல, ஆனால் அரசாங்கத்தின் கட்டுக்காப்பில் வைத்திருக்கப்பட்ட பணப்பெறுமதியுள்ள சொத்துக்களினுடைய நட்டமோ சேதமோ. மூன்றாவது அரசாங்க சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம். நாலாவது உத்தியோகத்தருடைய தவறினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு செலவழிக்கப்பட்ட தொகை. ஐந்தாவது தவறான கொடுப்பனவினால் ஏற்படுகிற நட்டம். மேலதிக கொடுப்பனவு, கிரமமற்ற முறையற்ற கொடுப்பனவு, தவறான குழுமம் நபர்களுக்கு கொடுப்பனவு. இப்போ தவறான கொடுப்பனவினால் ஏற்படுவது. அடுத்தது நிதி ஒழுங்கு விதி 343 ஏற்பாடுகளுக்கு அமைவாக எழுகின்ற நட்டம். இவ்வளவுடையவன் நட்டம் என்பதற்குள்ள அடங்கும். ஆனால் அரசாங்கத்தினுடைய சொத்து ஒன்று இழக்கப்படுகிறது, அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஒன்று ஏற்படுகிறது. அவ்வாறு ஏற்பட்டாலும் சில விடயங்களை இந்த நட்டம் என்பதற்குள்ளே எடுக்கிறீங்க. அதாவது நாங்கள் நட்டம் என்றால் எவற்றையெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தர்கள் மீது பொறுப்பிக்க வேணும் என்று பார்க்கறது தான் நட்டம். இதில் சொல்லப்பட்ட 6 விடயங்களையும் அதற்கு காரணமான உத்தியோகத்தர் மீது சுமத்த வேணும். சுமத்தி அது தொடர்பில் தொடர் நடவடிக்கை எடுக்க வேணும். இதில் பின்னுக்கு சொல்லப்படுகிற முறைப்படி நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு தான் அரசாங்க சொத்துக்களினுடைய நட்டம், அரசாங்க சொத்துக்களின் சேதம், அரசாங்க சொத்துக்களின் இல்லாவிட்டாலும் அரசாங்கம் வச்சிருக்கைக்கு ஏற்பட்ட நட்டம் சேதம், உத்தியோகத்தருடைய தவறினால ஏற்பட்ட பிழைக்கு செலவழித்த காசு, தவறான கொடுப்பனவினால ஏற்பட்ட நட்டம், அதுபோல அடிதல் சேர் புத்தகங்களினுடைய இழப்புக்கள். இவற்றினாலே ஏற்படுகிற நட்டங்கள் தொடர்பில், அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி பாதிப்பு தொடர்பில் ஒரு அலுவலர் மீது இந்த பொறுப்பை சுமத்தலாம். அப்படி சுமத்தக்கூடிய விடயங்களைத்தான் நாங்கள் நட்டம் என்பதனுள் அடங்குபவை என்று சொல்லுகிறோம். அதாவது உத்தியோகத்தின் மீது பொறுப்பிக்க கூடியது, இதையெல்லாம் பொறுப்பிக்கிற. சரிதானே? எவ்வாறான விடயங்களை ஒரு உத்தியோகத்தின் மீது பொறுப்பிக்க முடியாது என்று பார்க்க ஒரு நிமிஷம் பிள்ளைகள். சரி, அப்போ கவனிங்க. இவ்வளவு விஷயங்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 6 வகையாகவும் ஏற்படக்கூடிய அரசாங்கத்துக்கான ஒரு நிதி சார்ந்த குறைவு உண்டு, நட்டம் உண்டு, பாதிப்பு ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அது ஒரு உத்தியோகத்தர் மீது பொறுப்பிக்கப்படலாம். அப்போ பொறுப்பிக்கக்கூடியவை அவை என்பதுதான் நாங்கள் இந்த நட்டம் என்பதற்கு சொல்லுகிற வரைவிலக்கணம். மறுபடி அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற காசு நட்டம் எல்லாத்தையும் ஒரு உத்தியோகத்தர் மீது பொறுப்பிக்க இயலாது. இங்கே சொல்லப்படுகிற நட்டம் என்கிற வரைவிலக்கணம் அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி இழப்பு ஒன்றை எவர் மீதேனும் சுமத்த முடியுமாக இருந்தால் அது நட்டம் என்ற கேட்டகரிக்குள்ள வந்துடும். அரசாங்கத்துக்கு ஏற்படுகிற நிதி ரீதியான இழப்பினை சுமத்த முடியாது என்று சொல்லியிருந்தால் அது நட்டம் என்பதனோடு அடங்காது. நீங்கள் இங்கே சாதாரண வார்த்தையில் பேசப்படுற நட்டம் என்றால் பொதுவாக நிதி இழக்கப்பட்டாலே நட்டம் தானே. இங்கே அப்படி இல்லை. இங்கே நிதி இழக்கப்படுகிறது அல்லது நிதி சார்ந்த ஒரு இழப்பு ஏற்படுகிறது. அந்த இழப்பினை இன்னொருவர் மீது சுமத்தக்கூடிய விடயங்களாகத்தான் நாங்கள் நட்டம் என்பதை பார்க்குறோம். சுமத்த முடியாத விடயங்கள் எவை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கீழ்வரும் விடயங்கள் அவ்வாறு நட்டம் என்பதாக கருதப்படுவது இல்லை. ஒன்று, அரசாங்கத்தினுடைய முற்பண கணக்கு முயற்சிகள் அல்லது அரசாங்கத்தினுடைய வர்த்தக முயற்சிகளில் ஏற்படுகிற ஆண்டு கணக்கில் நட்டம் குறை. உதாரணத்துக்கு அரசாங்கத்துக்கு முதல் இருந்தது, இப்போ இருக்கிறத பார்ப்போமே, அரசாங்கத்தினுடைய வர்த்தக நடவடிக்கைகள் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையம், பின்னர் அது சதோசா என்று மாற்றப்பட்டு விட்டது. சதோசா சரிதானே. அதே போல் இலங்கை மின்சார சபை, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், புகையிரத திணைக்களம், இப்படியானவை எல்லாம் அரசாங்கத்தினுடைய முற்பண கணக்கு வியாபார முயற்சிகள், வர்த்தக முயற்சிகள், முற்பண கணக்கு முயற்சிகள். முற்பண கணக்கு முயற்சி என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணத்தை நான் இங்கே சொல்ல வரையில்லை. இவற்றிலே ஏற்படுகிற குறைவுகள் நட்டங்களை நாங்கள் நட்டமாக கருதுவதில்லை. இந்த வார்த்தை உங்களை குழப்பல என்ன நட்டத்தை நட்டமாக கருதுறது இல்லைன்னா நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இங்கே ஒரு நிதி இழப்பொன்று ஏற்படுது, இதை யார் மீதும் சுமத்துவது இல்லை, அதுதான் நட்டங்களாக கருதப்படுவார்கள். சரிதானே? அப்போ அரசாங்கத்தினுடைய முற்பண கணக்கு முயற்சிகளிலும் வர்த்தக நடவடிக்கைகளிலும் காணப்படுகின்ற வியாபார நட்டங்களும் குறைவுகளும் நட்டம் ஒன்றாக கருதப்பட மாட்டார். இரண்டாவது, அரசாங்கத்தில் காணப்படுகிற நிலையான சொத்துக்களின் பெறுமதி குறைவு
அதன் சாதாரண தேய்வுகள் அழிவுகள். சாதாரணமான தேய்வு, சாதாரணமான அழிவு. சரிதானே? அங்கே ஒரு அலுவலரால் ஏற்படுத்தப்படுகிற சேதம் அல்ல, அழிவு அல்ல. இப்போது தெருவில் பூட்டப்பட்ட மின் விளக்குகள் உரிய காலம் முடிய அதை கடல் பிடிச்சு உக்கி அப்படியே அழிவடைஞ்சு போகும். இது சாதாரண அழிவு. அதே போல் சாதாரண தேய்வு, சொத்துக்களை பயன்படுத்த இப்போ ஒரு அரசாங்க வாகனம் என்றால் அது 500,000 கிலோமீட்டர்கள் ஓடி முடிஞ்சது என்றால் அது கிட்டத்தட்ட அது இந்த ஆயுள் காலம் முடிஞ்சுது. அப்போ அது ஒவ்வொரு கிலோமீட்டரும் பயன்படுத்த அதனுடைய தேய்வு ஒன்று ஏற்படும். அதனுடைய பெறுமதியில் ஒரு தேய்வு உண்டாகி கொண்டு இருக்கும். அப்போ அரசாங்க சொத்துக்களினுடைய சாதாரணமான தேய்வு, அதை பெருமான தேய்வு என்று சொல்லிவிடும். சரிதானே? பெருமான தேய்வு, அதுபோல் அழிவு, சாதாரண அழிவு. நிரந்தர சொத்துக்களினுடைய பெறுமதி குறைகிறது, சொத்துக்களினுடைய பெறுமதி இறக்கம். அரசாங்கம் ஒரு வாகனத்தை வாங்குகிற நேரத்தில் அது 5 மில்லியனாக இருக்குது. பின்னர் அது இந்த சந்தை விலை குறைஞ்சிட்டுது. அது நிரந்தர சொத்துக்களினுடைய பெறுமதி குறைவு, மதிப்புற. இதெல்லாம் பெறா. சரிதானே? அடுத்தது வெள்ளத்தினால ஏற்படுகிற சேதங்கள். வெள்ளத்தினாலே அரசாங்கத்தினுடைய கட்டுமானங்களுக்கு, குளக்கட்டுகள், கல்வெட்டுகள், பாலங்கள், மதகுகள், வீதி, புகையிரத தண்டவாளங்கள், கட்டடங்கள் போன்றவற்றுக்கு வெள்ளத்தினாலே ஏற்படுகிற அழிவு. இது அரசாங்க சொத்து இல்லாமல் தான் போகுது. ஆனால் இதை யார் மீதும் சுமத்த முடியாது. வெள்ளம் அடித்து கொண்டு போனதே ஆக்கள் மீது சுமத்தலாமோ? இல்லை. அப்போது இந்த கட்டடங்கள், தண்டவாளங்கள், வீதி, பாலம், கல்வெட்டு, மதகு, குளக்கட்டு போன்றவற்றுக்கு வெள்ளத்தினாலே ஏற்படுகிற அழிவு. அரசாங்கத்தினுடைய சேகரிக்க வேண்டிய வருமான பட்டியல்கள், அரசாங்கம் எவ்வளவு வருமானம் அறவிட வேண்டும் என்று சொல்லி அரசரை வருமானங்கள் ஒரு பட்டியலை தயாரிக்குது. அதில் அறவிட முடியாத அரசரை, சரிதானே, சேகரிக்க வேண்டியவற்றிலும் பார்க்க குறைவாக சேமிப்பது. அறவிட முடியாத அரசரை நிலுவைகள், சேகரிக்க முடியாதவை குறைவான சேகரிப்புகள், பட்டியல்களின் குறைவான சேகரிப்பு, சேகரிக்க வேண்டியதை விட குறைவாக சேகரித்திருப்பது. அறவிட முடியாத கடன்கள், அரசாங்கம் கடன் கொடுக்கும், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கே கடன் கொடுக்கும். அவர்கள் இறந்தால், அப்படி ஏதாவது நடந்தால் அறவிட முடியாத கடன்கள் வேறு. இவையெல்லாம் நாங்கள் நட்டம் ஒன்றாக கருதுவது இல்லை. சரிதானே? ஒன்று அரசாங்கத்தின் வியாபார நடவடிக்கைகளில் ஏற்படுகிற நட்டங்கள், அடுத்தது அரசாங்க சொத்துக்களினுடைய பெறுமதியில் ஏற்படுகிற குறைவு, தேய்வு, அழிவு, வெள்ளத்தினால் ஏற்படுபவை, சேகரிக்க முடியாத அரசரை, அறவிட முடியாத கடன்கள் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் நட்டம் என்பதற்குள்ள கருத மாட்டோம். நீங்கள் இதில் இருக்கிற மாதிரியே படித்து எழுதுனீங்கன்னா தான் நல்லது. ஆனால் அரசாங்கத்திட்ட இருக்கிற சொத்துக்களில் காய்கிறது, சுருங்குறது, சீர்கெடுகிறது, ஆவியாகிறது, அழுகிறது, இப்படியான விடயங்கள் நட்டங்களுக்குள்ளே எடுக்கக்கூடாது என்று சில புத்தகத்தில் இருக்குது. அப்படியெல்லாம் அது நட்டங்கள் என்பதனுள் அடங்கும். இப்பிரிவின் ஒழுங்கு விதிகளில் அடங்குவதாக கவனிக்கப்பட வேண்டுமென்றால் இந்த நட்டம் என்பதற்குள்ள அடங்காததாக கருதக்கூடாது. இப்போது அரசாங்கத்திட்ட இருக்கிற நெற்களஞ்சியத்தில் நெல்லை கொண்டே வைக்கிறோம், அது காயுது. சரி தானே? காய்கிறதால அது இந்த நிறை குறையும் தானே. அப்படி காய்தல், சுருங்குதல், ஆவியாதல், வற்றி போதல், சீர்கெடுதல் முதலிய காரணங்கள், சீர்கெடுதல் என்றால் பழுதடைதல் முதலிய காரணங்களாலே ஏற்படுபவை நட்டங்கள் என்பதற்குள்ள அது அங்கே அரசாங்க உடைமைகளினுடைய இழப்புகளாகவோ அல்லது அரசாங்க உத்தியோகத்தினுடைய கவன இனத்தினால் ஏற்படுபவையாகவோ இவை இருக்கலாம். ஆனால் இவை நட்டங்களாக கருதப்படும். சரிதானே? காய்தல், சுருங்குதல், வற்றல், ஆவியாதல், சீர்கெடுதல் போன்றவை நட்டங்கள் என்பதற்குள்ளே அடங்கும். அதை அடங்காதென்று சில புத்தகத்தில் இருக்குது. அதை நீங்கள் அப்படி படிக்க வேண்டாம். சரி சரி. அடுத்தது இந்த முப்படை சேவை விடயங்கள், அதாவது தரைப்படை, கடற்படை, விமானப்படை ஆகியவற்றுக்கு அவற்றினுடைய சொத்துக்களுக்கு ஏற்படுகிற சேதங்கள் தொடர்பில் அதுக்கு திரை செய்தி அதுக்கண்டு ஸ்பெஷல் ரூல்ஸ் வச்சிருக்குது. சரிதானே? அதுக்கு விசேட விதிகள் ஏற்படுத்தப்படும். அதை நாங்கள் இந்த ஒழுங்கு விதிகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க தேவை. முப்படையினர்
தொடர்பாக ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு அது திரைசேரி தனியாக அதுக்கு ஏற்பாடு செய்யும். அதுக்கு என்னன்னு சொல்லி அதை நீங்கள் இந்த நட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து பொருத்தி பார்க்க தேவையில்லை. சரி, ஒரு நட்டம் ஏற்பட்டு விட்டது. மேலே சொன்ன போல அரசாங்கத்தினுடைய சொத்து இல்லாமல் போச்சுது, அல்ல சேதமடைஞ்சிட்டது. அரசாங்கத்தினுடையது அல்ல, ஆனால் அரசிடம் இருந்தபோது அதுக்கு சேதமோ நட்டமோ ஏற்பட்டுடுது, அல்லது அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய தவறினால் ஒரு செலவுண்டு செய்ய வேண்டியதாக ஏற்பட்டுட்டது. இப்படியாக ஒரு நட்டம் ஏற்பட்டால் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்று கேட்பார். சரியா? இப்போ இந்த நிர்வாக சேவை பரீட்சைக்கு படிக்கிறாங்க, கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். அங்கே இப்படி நேரடி கேள்வியாக இருக்காது. அவங்க கேட்குற போது நேரடி கேள்வியாக கேட்க மாட்டார்கள். ஒரு கதையை சொல்லி போட்டு அங்கே கொஞ்சம் பொருட்கள் காணாமல் போயிட்டுது, இப்படி இருந்தது, கொஞ்சத்தை வெள்ளம் அடித்து கொண்டு போயிட்டுது, இந்த மாதிரி கதையை சொல்லி போட்டு இவற்றில் நட்டம் என்பதனுள்ள உள்ளடங்கக்கூடியவை என்ன, உள்ளடங்காதது என்ன, இவ்வாறு நட்டம் ஒன்று ஏற்படுகிற போது நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவீர்கள் என்று கேட்பார்கள். நேரடியான கேள்விதான், ஆனால் அது சுற்றி வளைச்சு கேட்பேன். சரிதானே? நீங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவீர்கள்? இப்போ நட்டம் தொடர்பாக நிதி ஒழுங்கு விதி 104 சொல்லப்பட்டபடி உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேண்டும். உரிய அதிகாரிகள் என்று சொல்லுகிறது திரைசேரியினுடைய பொது நிதி திணைக்களத்துக்கு. திரைசேரி அவசியமாக இருந்தால் திரைசேரிக்கு அறிவிக்க வேணும். நாங்கள் எப்போ திரைசேரிக்கு அறிவிக்க வேணும், அப்போ தேவையில்லைன்னு நாங்கள் பார்ப்போம். திரைசேரி பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் ஆகியோருக்கு அறிவிக்க வேணும். கணக்கீட்டு உத்தியோகத்தர் தானே திணைக்களத்தில் இருப்பார். அப்போ அவர் தனக்குத்தானே அறிவித்து கொள்ள மாட்டார். அப்போ திணைக்கள தலைவருக்கு அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தருக்கு அறிவிக்க வேணும் என்று சொல்கிறீர்கள். அப்போ நிதி ஒழுங்கு விதி 104 ஏற்பாடுகளுக்கு அமைவாக உரிய அதிகாரிகளுக்கு, உரிய அதிகாரி என்பது பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரும் திரைசேரியுமாக இருக்கும். பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவருக்கும் அறிவிக்க தேவையில்லை, சில சந்தர்ப்பத்தில் அறிவிக்க வேணும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் திரைசேரிக்கு அறிவிக்க வேண்டியிருக்கும். அப்போ 104 சொல்லப்பட்ட ஏற்பாடுகளின் படி அந்த தொகையை பார்த்து அதுக்குரிய அதிகாரிக்கு அறிவிப்பது. தேவையான சந்தர்ப்பங்களில் உரிய அதிகாரிகளுக்கு நட்டம் தொடர்பாக அறிவிக்க வேண்டும். சில வகையான நட்டங்களாக இருந்தால் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும். களவு, மோசடி, விபத்து போன்ற விடயங்களில் போலீஸுக்கு அறிவிக்க வேண்டும். குறித்த சில வகையான நட்டங்கள் தொடர்பாக போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும். அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறீங்க? களவு, மோசடி, விபத்து போன்ற விடயங்களில் போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக, நட்டம் தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு நட்டத்திற்கு காரணமாக இருந்த உத்தியோகத்தர் அல்லது உத்தியோகத்தர்கள் யார் என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். நட்டம் தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு அந்த நட்டத்துக்கு காரணமாக இருந்த உத்தியோகத்தர் அல்லது உத்தியோகத்தர்கள் யார் என தீர்மானிக்கப்பட வேண்டும். இதில் நிலையாக்கப்படல் வேண்டும் என்று போட்டிருக்கார்கள். விசாரணைகள் செய்யப்பட்டு பொறுப்பு யாருடையதென நிலையாக்கப்படுதல் வேண்டும் விடயம் அது. சரியா? நாலாவது, அந்த இழப்புகளோடு தொடர்புடைய புத்தகங்கள், பதிவேடுகள் என்பவற்றை பாதுகாப்பதற்கு ஒழுங்கு செய்யவும். அந்த புத்தகங்கள் அதை ஒரு சொத்தாக பதிஞ்சு வச்சிருப்பார்கள் தானே, அந்த புத்தகங்கள், பதிவேடுகள் என்பவற்றின் மீது தேவையான பாதுகாப்பு ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். நட்ட பதிவேட்டில் பதிய வேணும். நிதி ஒழுங்கு விதி 110 வரைகள் அந்த நட்ட பதிவேட்டில் என்னென்ன பதிய வேணும்னு நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அடுத்தது நட்ட பதிவேட்டில் பதிய வேணும். நட்டத்துக்கு காரணமானவர்கள் செலுத்த வேண்டிய தொகைகளை தீர்மானித்து அவற்றை அறவிடுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். செலுத்த வேண்டிய தொகையை தீர்மானிப்பதற்கு 5 வழிமுறைகள் இருக்கிறது. நாங்கள் 5 வழிமுறையையும் படித்துக் கொள்வோம்.
உத்தியோகத்தர்களிடமிருந்து அறவிட வேண்டிய அல்லது உத்தியோகத்தர்கள் செலுத்த வேண்டிய தொகைகளை தீர்மானித்து அந்த தொகையை அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான நட்டங்கள் மீண்டும் ஏற்படாமல் தடுப்பதற்கான ஒழுங்குகள் செய்ய வேண்டும். தேவையான சந்தர்ப்பங்களில் உத்தியோகத்தர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். பொருத்தமான சந்தர்ப்பத்தில் வங்கி, காப்புறுதி நிறுவனம் அல்லது உத்தரவாத நிறுவனம், உத்தரவாதி என்பது வாரண்டி, என்ன இன்சூரன்ஸ் வாரண்டி இருக்கு. வங்கியில் அல்லது காப்புறுதி நிறுவனத்தின் மீது அல்லது உத்தரவாதம் வழங்கியவர்கள் மீது உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதாவது கிளைம் பண்ணுவோம். சரிதானே? அந்த நட்டம் தொடர்பாக ஏதேனும் காப்பீடு பெறக்கூடியதாக இருந்தால் அல்லது உத்தரவாதம் பெறக்கூடியதாக இருந்தால் அந்த வங்கி, காப்புறுதி நிறுவனம், உத்தரவாதம் வழங்கியவர் மீது உரிமை கோரிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். ஏற்பட்ட இழப்பு தொடர்பில் பதிவளித்தல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். இந்த பதிவளித்தல் என்றால் என்ன, விட்டு விடுதல் என்றால் என்ன என்றுதான் சொல்லுது. பதிவளித்தல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். ரைட் ஆஃப் என்று சொல்றது பதிவளித்தல். அதாவது அந்த சொத்தினுடைய பதிவினை, சொத்தினுடைய பெறுமதியை அந்த பதிவேட்டிலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிதானே? அறவிடுவதற்கு தீர்மானித்த தொகைகள் ஊவண்ணாவில் சொல்லப்பட்ட, அதாவது நட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் செலுத்த வேண்டிய தொகைகளை தீர்மானித்து அவர்கள்ட்ட இருந்து அந்த தொகையை அறவிடுகின்ற போது அந்த தொகையில ஏதேனும் ஒரு பகுதியை, அதாவது முழு தொகையையும், டோட்டல் அமௌண்ட் அல்ல, அந்த முழு தொகையின் ஏதேனும் ஒரு பகுதியை அறவிட முடியாத சந்தர்ப்பத்தில் விட்டு விடுதல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். 12 படிமுறைகள் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு 10வது படிமுறையை சொல்ல இல்லை, இப்போதைக்கு அது வேணாம் என்று விட்டுட்டேன். சரிதானே? மிச்சம் 11 விஷயத்தையும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். 11 விஷயத்தையும் ஒழுங்குமுறையாக சொல்ல வேண்டும். நட்டம் தொடர்பாக தேவையான சந்தர்ப்பத்தில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேணும். சில வகை நட்டங்கள் என்றால் பொலிசுக்கு சொல்ல வேணும். விசாரணை செய்து நட்டத்துக்கு யார் பொறுப்பண்டு தீர்மானிக்க வேணும். இழப்பு தொடர்பான பதிவேடுகள், புத்தகங்கள், கோவைகள், ஆவணங்களை பாதுகாப்பு செய்ய வேணும். நட்டம் தொடர்பாக நட்ட பதிவேட்டில் பதிய வேணும். நட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர்கள் திருப்பி செலுத்த வேண்டிய தொகையை தீர்மானித்து அறவிடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும். இவ்வாறான நட்டங்கள் மீளவும் ஏற்படாமல் தடுப்பதற்கு வேண்டிய ஒழுங்கு செய்ய வேணும். தேவையான சந்தர்ப்பத்தில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேணும். பொருத்தமான இடத்தில் வங்கி, காப்புறுதி அல்லது உத்தரவாத நிறுவனத்தின் மீது உரிமை கோரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். உரிமை கோரிக்கை என்றது அந்த நட்டத்தை பெறுவதற்கான கிளைம் பண்ணுறது. சரிதான்? அடுத்தது பதிவளித்தல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். அறவிட தீர்மானிக்கப்பட்ட தொகையில் ஏதேனும் பகுதியை அறவிட முடியாமல் போனால் விட்டு விடுதல் கட்டளை பிறப்பிக்க வேண்டும். இவ்வளவு காரியங்களும் செய்ய வேண்டும். ஒரு நட்டம் ஒன்று ஏற்பட்டால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் எவை அல்லது திணைக்களம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை எவை என்று சொல்லி கேட்கப்பட்டால் அந்த விடயத்தில் நீங்கள் பதிலளிக்க. சரிதானே? அடுத்தது இந்த நிதி ஒழுங்கு விதி 104, இது 2 தடவைகள் திருத்தப்பட்டு விட்டது. 1 2020 நிதி சுற்றறிக்கையினால் திருத்தப்பட்டு விட்டது. பின்னர் அது மீளவும் திருத்தப்பட்டிருக்கிறது. 2 2024 நிதி சுற்றறிக்கையினால் அதை மீள திருத்தி இருக்கிறார்கள். இதனுடைய தமிழ் வடிவத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய சிங்கள வடிவம் தான் கிடைக்குது. ஆனால் எனக்கு அதிகம் சிங்களம் புரியாவிட்டாலும் இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நான் பிழை இல்லாத வகையில் உங்களுக்கு அதை சொல்லி தருகிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் அந்த பகுதியை பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளை ஒன்று எடுத்துக்கொண்டு அந்த பகுதியை பற்றி நாங்கள் பேசுவோம். சரி, நாங்கள் கதைக்க தொடங்குவோம். இந்த பகுதியை பாருங்கள். நாங்கள் செயற்கைக்கு போக முன்னுக்கு நான் உங்களுக்கு உத்தியோகபூர்வ கடிதங்கள் தொடர்பாக கதைக்கிற நேரங்களில் பிள்ளைகளை சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு உத்தியோகபூர்வமான கடிதம் ஒன்று திகதியிடப்பட வேண்டியது அந்த கடிதத்தின் மீது உத்தியோகத்தர் கையெழுத்திடுகின்ற போது பாருங்கள், ஒரு முக்கியமான சுற்றறிக்கை.
நாடு முழுவதிலேயும் உள்ள நிதி பரிபாலனம் தொடர்பாக வெளியிடப்படுகின்ற பொது நிதி சுற்றறிக்கை. ராஜ்ய முதல் சக்கரலை கண்டிருக்கிற பொது நிதி சுற்றறிக்கை 2024. இந்த சுற்றறிக்கைக்கு ஒப்பமிடுகிற போது பாருங்க, 2024 5ஆம் மாதம் ரெண்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது 29 என்று சொல்லி தேதி போட்டிருக்காங்க. இப்போ இந்த நடைமுறையை தான் நாங்கள் இந்த கடிதத்தில் பின்பற்ற வேண்டியதாக இருக்கும். இது ஒரு மேலதிகமான தகவல். சும்மா அதை பார்த்த உடனே ஞாபகம் வந்தது. இந்த கடிதத்துக்கு திகதி இடுவது சம்பந்தமாக இந்த இடத்துல பாருங்க, சரிங்க, இப்படி இருக்கும். இதற்கு நாங்கள் இந்த நடைமுறை அமைச்சுக்களில் முக்கியமாக பின்பற்றப்படுது. சரி, இப்போ நாங்கள் இந்த சுற்றறிக்கை தொடர்பாக பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய விடயங்களை நான் உங்களுக்கு தமிழில் சொல்லுகிறேன். நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளலாம். குறிக்கிற அளவுக்கு குறைந்த வேகத்தில் சொல்ல மாட்டேன். நீங்கள் திரும்ப காணொலியை பார்த்து குறிப்படுத்திக் கொள்ளலாம். அதில் சொல்லுகிற போது உங்களுக்கு விளங்குற மாதிரி குறித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த பொது நிதி சுற்றறிக்கை 2/2024 நிதி ஒழுங்கு விதிகள் 104 மற்றும் 108 ஆகியவை திருத்தப்பட்டிருக்கு. அப்படி செய்யப்பட்ட திருத்தங்களை நாங்கள் 104 நாங்கள் முழுசாக பார்ப்போம். இதனுடைய பின்னணி சொல்லப்பட்டிருக்குது. பின்னணி எங்களுக்கு வேண்டாம். இதுதானே பின்னணி. இதில் சொல்லப்படுகிற விடயங்கள் எங்களுக்கு கேள்வியாக வராது. இதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வந்தால் நீங்கள் அந்த நேரம் பார்த்துக்கொள்ளுங்க. நிதி ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டது 1992ஆம் ஆண்டு. திரு பாஸ்கரலிங்கம் அவர்கள் நிதியமைச்சின் செயலாளராகவும் துறை செய்தி செயலாளராகவும் இருந்த காலத்தில் அது வெளியிடப்பட்டிருந்தது. அதில் இருந்த நிதி ஒழுங்கு விதி 104 மற்றும் 108 என்பவை 2020ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட 1/2020 சுற்றறிக்கையினால் அதனுடைய முதலாம் தொகுதியினால் திருத்தப்பட்டிருந்தது. இது பின்னர் இப்போது திருத்தப்படுகிறது. 5ஆம் மாதம் 29ஆம் தேதி திருத்தப்பட்டாலும் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து இது நடைமுறைக்கு வரும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டு இருக்குது. சரி, அப்போ இதனுடைய 1ஆம் 2ஆம் பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிற தமிழ் அந்த வடிவத்தோடு ஒத்ததாக அதை பார்த்து கொண்டு நாங்கள் கதைக்கலாம். அதில் சின்ன சின்ன விடயங்கள் திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதில் ஆனா பகுதி, ஒரு நட்டம் அல்லது சேதம் ஏற்பட்டால் அது எவ்வாறானது, அதற்கான காரணங்களவை, எவர் மீது அவற்றுக்கான பொறுப்புகள் சுமத்தப்பட வேண்டும். பொறுப்பு நிலைப்படுத்தல் என்பது அதற்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நட்டத்துக்கான பொறுப்பினை சுமத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காக நட்டம் பற்றிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். ஒரு நட்டம் பற்றிய விசாரணை நடத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன என்று 2 புள்ளிக்கு கேட்கலாம். இப்படி மூல முடுக்குகளெல்லாம் கேள்வி வருது, சரிதானே? நட்டம் பற்றிய விசாரணை நடத்தப்படுவதன் நோக்கம் என்ன? நீங்கள் படிப்பிக்கல என்று சொல்லக்கூடாது. இப்படி துண்டு துண்டாக இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். ஒரு நட்டம் அல்லது சேதம் ஏற்பட்டவுடன் அது எவ்வாறானது, எத்தகையது, என்ன எவ்வாறானது என்பதையும் நட்டத்துக்கான காரணங்களை கண்டறிவதற்காகவும் நட்டத்துக்கு காரணமான அலுவலர் அல்லது அலுவலர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நட்டத்தின் பொறுப்பை நிலைப்படுத்துவதற்காகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போ இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நட்டமோ சேதமோ ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அது நட்டத்தினுடைய அளவு என்ன, அதுக்கான காரணம் என்ன, யார் மீது இதனுடைய பொறுப்புகளை வகைக்குமென்றது அவர்களுக்குரிய பொறுப்பு, யாருக்கு அந்த பொறுப்பை சுமத்த வேணும் என்கிற விடயங்களை அணிந்து கொள்ளும் பொருட்டு ஆகிய நோக்கங்களுக்காக விசாரணை ஒன்று நடத்தப்பட வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதில் ஒரு நட்டம் அல்லது சேதம் 500,000 ரூபாவுக்கு அல்லது அதற்கு மேல் இருந்தால் பிரதான கணக்கீடு உத்தியோகத்தர் விசாரணை சபை ஒன்றை அமைக்க வேணும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 5 லட்சம் ரூபா அல்லது 500,000 ரூபாவுக்கு மேலாக அந்த நட்டம் அமையுமாக இருந்தால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் விசாரணை சபை ஒன்றை அமைக்க வேண்டும் என்று சொல்லியும், அதே போல ஒரு பதவி நிலை உத்தியோகத்தர் அவருடைய
ஆண்டு வேதனம் 36,000 ரூபா, ஆண்டு வேதனை ஏற்றம் 1,200 ரூபா என்று சொல்லி இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறார்களை நியமிக்க வேண்டும். இது ஒரு பழைய ஏற்பாடு. நான் 1/2020 இருந்தது சொல்ல இல்லை. அது எங்களுக்கு வேணாம் என்னென்று ஆக புதுசு தானே பார்க்க போகிறோம். அப்போ அதில் இருக்கிற விடயத்தை நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். இதில் 2 மில்லியன் ரூபா, 20 லட்சமா 2 மில்லியன் ரூபா அல்லது அதை விட கூடிய பெறுமதியாக இருந்தால், நட்டம் அல்லது சேதத்தினுடைய பெறுமதி 2 மில்லியன் ரூபா அல்லது அதனிலும் அதிகமாக இருந்தால் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தினால் விசாரணை சபை நியமிக்கப்பட வேண்டும். விசாரணை சபை நியமிக்கப்பட வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்படுகின்ற விசாரணை சபையினுடைய தலைவர் பொது நிர்வாக சுற்றறிக்கை 3/2016 பொருள்கோடல் செய்யப்படுகின்ற வகையிலான சிரேஷ்ட மட்டத்திலான அதிகாரி ஒருவராக, சிரேஷ்ட மட்ட அதிகாரி என்பது பதவி நிலை உத்தியோகத்தர், சிரேஷ்ட தரம் என்று சொல்லப்படுகிறது பதவி நிலை தர உத்தியோகத்தர். அப்போ சிரேஷ்ட தரத்திலான உத்தியோகத்தர் ஒருவராக இருக்க வேண்டும். அப்போ அந்த பகுதியை நான் திரும்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் விளக்கத்தை சொல்லுகிறேன். பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இங்கே பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் எப்போது விசாரணை சபையை நிறுவ வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 2 மில்லியன் ரூபா அல்லது அதனிலும் அதிகமான பெறுமதியுடையதான சேதம் அல்லது நட்டம் ஏற்படுமாக இருந்தால் அது தொடர்பில் ஏற்புடைய பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர்னால் விசாரணை சபை அமைக்கப்பட வேண்டும். தாமதம் இல்லாமல் நிறுவப்பட வேண்டும். சரிதானே? இதில் உடனடியாக உடனடியாக நிறுவப்பட வேண்டும். அவ்வாறு விசாரணை சபை அதனுடைய தலைவர், விசாரணை சபையினுடைய தலைவர் 3/2016 பொது நிர்வாக சுற்றறிக்கையினால் அர்த்த நிரூபணம் பொருள் விளக்கம் அளிக்கப்படுவதற்கு அமைவாக சிரேஷ்ட தரத்திலான உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும். அடுத்த விடயமாக சொல்லப்பட்டிருக்கு, 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைந்த தொகையாக இருந்தால், 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைந்த தொகையிலான சேதம் அல்லது நட்டம் தொடர்பாக கணக்கீட்டு உத்தியோகத்தினால் விசாரணை சபை நிறுவப்பட வேண்டும். 1 மில்லியன் ரூபாவுக்கும் 2 மில்லியன் ரூபாவுக்கும் இடைப்பட்ட, 1 மில்லியன் ரூபா தொடக்கம் 1 மில்லியன் ரூபாவுக்கும் 2 மில்லியன் ரூபாவுக்கும் இடைப்பட்ட தொகையாக இருந்தால் அவ்வாறு நியமனம் செய்யப்படுவது தொடர்பான நியமன கடிதத்தின் பிரதி ஒன்று பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். விளங்குதா? இப்போ நட்டம் தொடர்பான விசாரணை சபையினை அமைப்பதற்கான அதிகாரம் எப்படி இருக்கு என்று பார்த்துக்கொள்ளும். முதலாவது 2 மில்லியன் ரூபா அல்லது 2 மில்லியன் ரூபாவுக்கும் 2 மில்லியன் ரூபாவாக இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் விசாரணை சபையை நிறுவ வேண்டும். அந்த விசாரணை சபையினுடைய தலைவர் என்பவர் 3/2016 பொது நிர்வாக சுற்றறிக்கையில் பொருள் விளக்கம் அளிக்கப்படுகின்ற வகையில் சிரேஷ்ட தரத்திலான உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும். 2 மில்லியன் ரூபாவுக்கு குறைவான தொகையாக இருந்தால் அது தொடர்பில் கணக்கீட்டு உத்தியோகத்தர் விசாரணை சபையை நிறுவலாம். ஆனால் அந்த தொகை 2 மில்லியன் ரூபாவில் குறைந்தது 1 மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்டதாக இருந்தால், அதாவது 1 மில்லியனில் இருந்து 2 மில்லியன் ரூபாவுக்கு இடையில் இருக்குமாக இருந்தால் அவ்வாறான நியமன கடிதத்தின் பிரதி ஒன்றை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். கருத்து 1 மில்லியன் ரூபாவுக்கு குறைவாக இருந்தால் விசாரணை சபை நியமன கடிதத்தை பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு கொடுப்பது அவசியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதா? அடுத்த விடயம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இதனுடைய பெறுமதி
அதாவது இல்லாமல் போதல், நட்டம் அல்லது சேதம். நட்டம் அல்லது சேதத்தினுடைய பெறுமதி நிதி ஒழுங்கு விதி 105(1) சொல்லப்படுகிறதுக்கு அமைவாக 105(1) அந்த நட்டத்தை கணிக்கிறத பற்றி மெதேட்டை சொல்கிறாங்க. அந்த மெதேட்டுக்கு கணிக்கைக்குள்ள நட்டம் அல்லது சேதத்தினுடைய பெறுமதி 750,000 7.5 லட்சம் ரூபாவுக்கு மேலதிகமாக இருந்தால், அதை விட அதிகமாக இருக்குமாக இருந்தால், அறிக்கையினுடைய பிரதி ஒன்றை திரைசேரியில் பொது நிதி திணைக்களத்துக்கு திரைசேரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். திரைசேரிக்கு அனுப்ப வேண்டியது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தொகை வேறு பழையது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறாங்க நட்டத்தினுடைய பெறுமதி, நட்டம் அல்லது சேதத்தினுடைய பெறுமதி 750,000க்கு அதிகமெனில் அறிக்கையினுடைய பிரதி ஒன்றை திரைசேரிக்கு, அதாவது பொது நிதி திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சரியா? அடுத்த விடயமாக சொல்லப்பட்டிருக்குது, அறிக்கை சமர்ப்பிக்க அவசியமற்ற நட்டங்கள். அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு அவசியமற்ற நட்டங்கள் எவை என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை நாங்கள் பார்ப்போம். அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு அவசியமில்லாத நட்டங்கள், அதனுடைய பகுதியாகத்தான் இது இருக்குது. நான் உங்களுக்கு அது தமிழில் இருக்கிற பகுதியை காட்டுகிறேன் பிள்ளைகளுக்கு. சரிதானே? இங்கே இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை அடுத்த பந்தியாக ஆக்கியிருக்கலாம். ஏன் அப்படி ஆக்க இல்லை என்று தெரியல. நாங்கள் இருக்கிறபடி படிப்போம். சரிதானே? இதில் தொடங்குது. பின்வரும் இழப்புக்கள். கீழே சொல்லப்படுகிற இழப்புக்கள் தொடர்பிலே அறிவிக்க வேண்டியது இல்லை. அதாவது இது தொடர்பிலே அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை. கீழ்வரும் இழப்புக்கள். அந்த இழப்புக்கள் என்னன்னு நான் பிள்ளைகளை சொல்லித்தரேன். ஆனால் அந்த இழப்புக்கள் களவு, கவனஈனம் அல்லது ஏனைய தவறுகளோடு சம்பந்தப்படாததாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு தானே, பதிவளித்தல் தேவையற்ற செலவாக பொருட்களின் இழப்புக்கள். இந்த 500 ரூபான்றது மாறிடுது. நாங்கள் சொல்லுவோம் பதிவளித்தல் தேவையற்ற 500 ரூபாவுக்கு மேற்படாத செலவாக பொருட்களின் இழப்புக்கள். ஆனால் ஒரு செலவாக பொருள் என்று சொல்கிறது, நீங்கள் ஆஃபீஸில் வச்சிருக்கிற காபிக், லைசோல், தும்புத்தடி இந்த மாதிரியான இது பதிவளித்தல் அவசியமற்றது. அது தண்டவாட்டிலேயே முடிஞ்சுவோம் பயன்படுகிற போது. ஆனால் அதை யாரும் களவெடுத்து போனால் அது அறிவிக்க அவசியமற்ற இழப்பாக கருதக்கூடாது. களவு இருக்கக்கூடாது. களவு, கவனஈனம் அல்லது மோசடி இந்த மாதிரியா. சரிதானே? அது பிற தவறுகள் என்று சொல்லியிருக்கு. களவு, கவனஈனம் ஏனைய தவறுகள் சம்பந்தப்படாததாக இருந்தால் அறிவிக்க தேவையில்லை. கீழ்வரும் இழப்புக்களை. எவ்வாறான இழப்புக்கள் அறிவிக்க தேவையில்லை என்று சொல்லி இப்போ உங்களை விளங்கம் பண்ணீங்க. இது அடுத்த பந்தியாக ஆக்கியிருந்தால் அழகாக இருக்கு. இதே வடிவத்தில் தான் புதிய சுற்றறிக்கையும் இருக்கு. சரிதானே? அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா சரி, இதில் இருந்து அதே மாதிரி அதே வடிவத்தில் தான் அவர்கள் போட்டிருக்கிறார். அறிவிக்க அவசியமில்லாத இழப்புக்கள் தொடர்பாக பார்க்கும்போது நாங்கள் சொல்லுவோம் களவு, கவனஈனம் அல்லது ஏனைய தவறுகள் சம்பந்தப்படாததாக இருந்தால், களவு, கவனஈனம் ஏனைய தவறுகள் சம்பந்தப்படாததாக இருந்தால் கீழே சொல்லப்படுகின்ற இழப்புக்கள் அல்லது சேதங்கள் தொடர்பாக திரைசேரிக்கு அறிக்கையிடுவது அவசியமில்லை. யாருக்கு அறிக்கையிடுவது அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பெறுமதி 7 லட்சம் ரூபாவுக்கு மேலே இருக்குமாக இருந்தால் கட்டாயம் திரைசேரிக்கு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் இந்த கீழே இருக்கிற விஷயங்களுக்கு அறிக்கை கொடுக்க தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. களவு, கவனஈனம் ஏனைய தவறுகளோடு சம்பந்தப்படாததாக இருந்தால் அதில் நீங்கள் திரைசேரிக்கு அறிக்கை சமர்ப்பிப்பது அவசியம் இல்லை, கொடுக்கவே தேவையில்லை. முதலாவது 25,000 ரூபாய் பெறுமதிக்கு மேற்படாத
ரூபாய் பெறுமதிக்கு மேற்படாத பதிவளிக்கும் அவசியம் அற்ற செலவாகு பொருட்கள். 25,000 ரூபாவுக்கு மேற்படாத பதிவளித்தல் அவசியமற்ற செலவாகு பொருட்கள். கீறி விளையாடி கொண்டிருக்கக்கூடாது, எனக்கு அடித்து விளையாடி கொண்டிருக்க நேரம் இல்லை. சரிதாங்க. 2வது, நட்டம் முழுமையாக அறவிடப்பட்டு விட்டது. நட்டம் முழுமையாக அறவிடப்பட்டிருக்குது. இந்த கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகள், பிரியாண செலவின கோரிக்கை பத்திரங்கள், இப்படியான கொடுப்பனவோடு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தொடர்பில் ஏற்படுகிற குறைவு என்பவற்றை உள்ளடக்கிய குறைவு 25,000 ரூபாவுக்கு மேற்படாததாக ஒரு இழப்பொண்டு ஏற்பட்டிருக்குது. அது ஈடு செய்யப்பட்டு விட்டது என்று சொல்லி சொன்னால் அந்த இழப்பு தொடர்பில் அறிக்கையிட தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் அரை விட்டு முடிச்சு போட்டீங்க, சரிதானே? இங்கே அது 500 ரூபாய் என்று சொல்லி இருக்குது. ஆனால் அது இப்போ 25,000 ரூபாவாக இருக்கு. 25,000 ரூபாவுக்கு மேற்படாத முழுமையாக அறவிடப்பட்ட நட்டங்கள், இது பண உறுதிச்சீட்டுக்கு, வேதனை பட்டியல், பிரியாண செலவு போன்றவற்றினாலே ஏற்பட்ட ஒரு மிக கொடுப்பனவோ பிழையான கொடுப்பனவுகளை உள்ளடக்கியதாக இருந்தால், அது நட்டம் முழுமையாக அறவிடப்பட்டு விட்டதாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் திரை செய்திக்கு அறிக்கை கொடுக்க தேவையில்லை. இந்த எல்லைகளை ஞாபகம் வச்சிருக்க வேணும், சரிதானே? செலவாகு பொருட்களினுடைய இழப்பும் 25,000 ரூபா. அதே போல் நட்டம் அல்லது சேதத்தினுடைய இந்த கொடுப்பனவு ஆவணங்களோடு தொடர்புடையது உடனடியாக அறவிடப்பட்டு விட்டதாக இருந்தால் அப்போது அதை அறிவிக்க தேவையில்லை. அதில் ஏதாவது தாமதங்கள் ஏற்படுமாக இருந்தால், அதை செலுத்துவதில் தாமதங்கள் ஏற்படுமாக இருந்தால் நட்டத்தை முழுமையாக அல்லது உடனடியாக அறவிட தவறினால் அந்த நட்டத்துக்கும் அறவிடப்படாமைக்கும் அதுக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் மீது அதை அறவீடு செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி அதை திரை செய்திக்கு அறிவிக்க தேவையில்லை. 3வது, இந்த காசு, பிரவேச சீட்டுகள், அதாவது டிக்கெட், காசு, பிரவேச சீட்டுகள், முத்திரைகள் முதலான பணப்பெறுமதியுடைய ஆவணங்கள், அது தொடர்பாக ஏற்பட்ட இழப்புகள் முதலாவது ஒவ்வொரு நாளும் சரிபார்க்கப்படுகிற, நாளாந்தம் சரிபார்க்கப்படுகின்ற காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் என்பவற்றோடு தொடர்புடையதாக இருந்தால் 25,000 ரூபாவுக்கு மேற்படாத பெறுமதி உடனடியாகவே அறவிடப்பட்டு விட்டால் அதை பற்றி அறிக்கையிட தேவை. 2வது, அதில் நாளாந்தம் சரிபார்க்கப்படாதவை 15,000 ரூபாவுக்கு மேற்படாத பெறுமதியாக இருந்தாலும் அதை அறிக்கை சமர்ப்பிக்க தேவை. அப்போ அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு அவசியமற்ற இழப்புக்கள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் சொல்லணும், முதலாவது கண்டிஷனை சொல்லணும் என்றால் இந்த களவு, மோசடி, வேறு தவறுகளோடு சம்பந்தப்படாததும் கீழே சொல்லப்பட்டவையும் என்று சொல்லிட்டு, முதலாவது 25,000 ரூபா பெறுமதிக்கு மேற்படாத பதிவளித்தல் அவசியமற்ற செலவாகு பொருட்கள். 2வது, நட்டத்தினுடைய முழுமையான பெறுமதியும் அறவிடப்பட்டு விட்டது, அதனுடைய பெறுமதி 25,000 ரூபா. காசு, முத்திரை, கொடுப்பனவு உறுதிச்சீட்டுகள், பிரியாண செலவினங்கள் போன்றவற்றோடு தொடர்புடையவையாக இருந்தால், அது முழுமையாக அறவிடப்பட்டால் அதை பற்றி அறிக்கை சமர்ப்பிக்க தேவையில்லை. அது முழுமையாக அறவிடப்படாமலும் உரிய காலத்தில் அறவிடப்படாமலும் இருந்தால் அது அதோடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் அதுக்கு செலுத்த வேண்டியவர்களாக இருப்பார்கள், சரிதானே? மற்றது காசு, முத்திரை, பிரவேச சீட்டுகள் முதலியவற்றோடு தொடர்புடைய கீழ்வரும் இழப்புகள் நாளாந்தம் சரிபார்க்கப்படுவையாக இருந்தால் 25,000 ரூபாய்க்கு மேற்படாத இழப்புகளும், நாளாந்தம் சரிபார்க்கப்படாதவையாக இருந்தால் 15,000 ரூபாய்க்கு மேற்படாத இழப்புகளையும் திரை செய்திக்கு அறிக்கையிட அவசியம் இல்லை என்று சொல்லுங்கள். சரியா? நிதி ஒழுங்கு விதி 104 தொடர்பாக இவ்வளவு தான். அங்கே 250 ரூபாய் 25 ரூபா இருக்குது, அந்த பகுதியை பார்க்க வேண்டாம். இது தொடர்பாக அறிக்கையிடுவது ஏனைய பகுதிகள் அங்கே திருத்தத்தில் இல்லை, இங்கே தான் இருக்குது. தொடக்க அறிக்கை
முழு அறிக்கை என்கிற 2 விடயங்கள். நட்டம் தொடர்பான ஆரம்ப அறிக்கை என்று கேட்பார்கள், அல்லது தொடக்க அறிக்கை என்று கேட்பார்கள். சாதாரணமாக தொடக்க அறிக்கைன்னு ஒரு ஷோர்ட் நோட்ஸ் வந்தால் எந்த தொடக்க அறிக்கைன்னு யோசிக்கக்கூடாது, அவர்கள் இதைத்தான் போட்டிருப்பார்கள். அப்போ நட்டம் தொடர்பான ஆரம்ப அறிக்கை. சரிதானே? ஒரு நட்டம் அல்லது இழப்பு ஏற்பட்டு அல்லது இழப்பு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு, நட்டம் அல்லது இழப்பு ஒன்று ஏற்பட்ட திகதியில் அல்லது இழப்பு ஏற்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட திகதியில இருந்து அதற்கு முழுமையான அறிக்கை ஒன்றை வழங்குவதற்கு 1 வாரத்துக்கு மேல் தாமதமாகும் என்கிற நிலைமை காணப்படுகின்ற வேளையில், 1 வாரத்துக்கு மேல் தாமதமாகலாம் என்கிற நிலைமை காணப்படுமாக இருந்தால், அந்த வேளையில் நீங்கள் ஆரம்ப அறிக்கை அல்லது தொடக்க அறிக்கை ஒன்றினை வழங்க வேண்டும். ஆரம்ப அறிக்கை அல்லது தொடக்க அறிக்கை ஒன்றை வழங்க வேண்டும். இப்போ இந்த ஆரம்ப அறிக்கை அல்லது தொடக்க அறிக்கை ஒன்று வழங்கப்படுகின்ற ஆவணம், நான் அந்த பகுதியை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். ஆரம்ப அறிக்கை அல்லது தொடக்க அறிக்கை ஒன்றை நீங்கள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால், நீங்கள் பொதுவாக பொது 283 என்கிற படிவத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த பகுதியை காட்சிப்படுத்துறதுல ஒரு சின்ன தடங்கள் இருக்குது, நீங்கள் அது கூட எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பொது 283 என்கிற படிவத்தை பயன்படுத்த வேண்டும். தொடக்க அறிக்கை இயலுமான வரைக்கும் நட்டத்தினுடைய தன்மை மற்றும் அளவு, அதாவது எவ்வாறான நட்டம் ஏற்பட்டது, அதனுடைய எண்ணிக்கை மற்றும் பெறுமதி, நட்டத்துக்கு காரணமான உத்தியோகத்தர்களுடைய பெயர், பதவி, நடத்தப்படுகின்ற விசாரணையின் போக்கு போன்ற கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஆரம்ப அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்ற காலப்பகுதியிலேயே அதனோடு தொடர்புடைய புத்தகங்கள், பதிவேடுகள், ஆவணங்களின் பாதுகாப்புக்கும் தகுந்த ஒழுங்கு செய்யப்பட வேண்டும். அப்போ தொடக்க அறிக்கை, நட்டம் தொடர்பான ஆரம்ப அறிக்கை என்று கேட்கப்பட்டால் நாங்கள் சொல்ல போகிற பதில் என்ன? நட்டம் ஒன்று ஏற்பட்ட திகதியிலிருந்து அல்லது நட்டம் ஏற்பட்டது கண்டறியப்பட்ட திகதியிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாக முழுமையான அறிக்கை ஒன்றை தயாரிப்பதில் தாமதம் ஏற்படும் என எதிர்பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆரம்ப அறிக்கை ஒன்றினை உடனடியாக அனுப்ப வேண்டும். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களும் தொடக்க அறிக்கையினுள்ளே ஒன்று நட்டத்தினுடைய தன்மை மற்றும் நட்டத்தினுடைய பெறுமதி, எண்ணிக்கை ஆகியவை, நட்டத்தினுடைய அளவு, நட்டத்துக்கு காரணமான உத்தியோகத்தர்களுடைய பெயர், பதவி, நடத்தப்படும் விசாரணையினுடைய போக்கு போன்ற முக்கியமான விவரங்களை உள்ளடக்கியதாக ஆரம்ப அறிக்கை இருக்க வேண்டும். அதே வேளையில் நட்டத்துடன் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், ஏடுகள், ஆவணங்கள் என்பவற்றின் பாதுகாப்புக்கு தகுந்த ஒழுங்குகளும் செய்யப்பட வேண்டும். சரி, இப்போ நட்டம் தொடர்பான முழு அறிக்கை என்பதிலிருந்து நாங்கள் தொடர்ந்து வருகின்ற சேதமர்வில் பேசலாம். அடுத்து வருகின்ற ஒரு பொதுவான செயலமர்வு, முகாமைத்துவ சேவை அலுவலர்களுக்கும் நிர்வாக சேவைக்காக கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கும் இடையிலான பொதுவான ஒரு செயலமர்வு வருகின்ற போது என்னுடைய தொடர்ச்சி நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் அந்த செயலமர்வு வெள்ளிக்கிழமை நடைபெறலாம். நான் உங்களுக்கு திரும்ப அறிவிப்பேன். நிதி ஒழுங்கு விதிகள் தொடர்பிலேயும் நாங்கள் இப்படி முழுமையான ஒரு செயலமர்வை நடத்தி கொண்டு, நான் முதல்ல திட்டமிட்டிருந்தது 1 மணித்தியாலம் நிதி ஒழுங்கு விதிகள், அதைத் தொடர்ந்து 1 மணித்தியாலம் ஏனைய பகுதி என்று, அவ்வாறு இல்லாமல் ஒரு முழு நாளும் நிதி ஒழுங்கு விதி, அடுத்த முழு நாளும் தாபன விதிக்கோவை என்பது போல் அந்த ஏற்பாட்டை செய்து கொள்ளலாம். சரி, நான் இந்த அளவில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நீங்கள் மேற்கொண்டு ஏதேனும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மட்டுப்பாடுகள் தொடர்பாக கேட்டுக்கொள்ள சரிதானே. எந்த ஒரு வேளையிலையும் உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வைங்க, நான் அதுக்குரிய பதில் உங்களுக்கு தருவேன்.